சிஎஸ்கே டீம் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஆர்சிபி கொடுத்த ஷாக் இன்றைக்கி டெஃபினட்டாக யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஆர்சிபி வந்து அது பிரம்மாண்டமான வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக மேட்ச் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் எடுத்தோன்னே ருத்ராஜ் கெய்க்வாட் சூஸ் பண்ணி எதுக்கு பவுலிங் பண்ணார்னே தெரியல. ஏன்னா வந்து ஆர்சிபிக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு, இவங்களுக்கு பவுலிங் தான் ஸ்ட்ராங்கு. பவுலிங்கை வந்து மேபி செகண்டில் போட்டுருக்கலாம் ருத்ராஜ் கெய்க்வாட். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிவிட்டு ஐ திங்க் அங்கேருந்தே வந்து ஒரு தப்பு பண்ணார். எனக்கு தெரிஞ்சது எரர் மாதிரி தெரிஞ்சு. ஆனால் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி நல்லா ஆடிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஒரு சில லக்கி பவுண்டரிஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் டேக் ஆன் முன்ன ஆரம்பிச்சிட்டார். அவர் கொடுத்த இம்பட்டஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேலாம் ரன் போச்சு. விராட் கோலிக்கு சரியாக பேட்டில் மாட்டவே இல்லை ரன்ஸு. அவர் வந்து இந்த பவுன்சர் போட்டு ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி அவர் சரியாகவே பேட்டில் போடலாம். ஆனாலும் 30 ரன் அடித்தார். அவர் அடிக்காமே ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 196 அடித்தாங்க. அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் வந்து விராட் கோலி அவுட் ஆனார். ரஜத் பட்டிதாருக்கு 17 ரன் ஒரு சான்ஸ் வந்துச்சு கேட்ச்சு. அந்த கேட்சை மேபி பிடிச்சிருந்தா சென்னைக்கு நீ வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த கேட்சை விட்டாங்க. திருப்பி இன்னொரு கேட்ச் போச்சு, அதையும் விட்டாங்க. மறுபடியும் ஒரு கேட்ச் போச்சு. கிட்டத்தட்ட 3 கேட்சை ரஜத் பட்டிதாருக்கு மட்டுமே விட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரும் 50 அடித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் மெயினாக தோக்குறதுக்கு இது ஒரு காரணமாக போச்சு. இந்த மேட்சை ஜெயிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிள் டாப் ஆஃப் த பொசிஷன் போயிட்டாங்க. இப்போ ரஜத் பட்டிதார்ட்டு இன்றைக்கி பிரில்லியண்ட்டான கேப்டன்சி பார்த்தேன். ஏன்னா புவனேஸ்வர் குமாருக்கு 3வது ஓவர் கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனி உள்ள வரும்போது ஃபீல்டிங் செட்டப் நல்லா வச்சுருந்தார். பவர் பிளேஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லெக்லாம் வச்சு நல்லா ஃபீல் பண்ணியிருந்தார். பவுலிங் சேஞ்சஸ் நல்லா இருந்துச்சு. 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது சுயாஷ் சர்மா கையில் தைரியமாக பாலை கொடுத்து போடுறான்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான கேப்டனாக தெரிகிறாரு. மேபி இந்த அக்ரெசிவான கேப்டன்சி இன்றைக்கி மேட்ச்சில் படிச்சது, நெக்ஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ரிவெஞ்ச் டைம் அப்படி இப்படின்றாங்க. ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, பட் அமைதியாக போயிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸ் கேமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நல்லா ரைவல்ரி மேட்சாக இருக்கும். பட் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து சென்னையை கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆர்சிபி. நல்ல ஒரு வின் ஆர்சிபி டீமுக்கு. 50 ரன் வித்தியாசத்தில் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துல நல்லா ரெட்டோடு போயிட்டாங்க. சிஎஸ்கேட்டிருந்து நீங்கள் நிறைய எரர்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லைன் அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே ஆட வைக்கல. 10 ரன் உள்ளே வந்தார். சாம் கர்னை தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் டெவான் கான்வே ஆட வைக்கணும். திருப்பாட்டி எதுக்கு ஓப்பனிங் போலாருன்னு தெரியல. டீம் மேனேஜ்மெண்ட் லைட்டாக குழம்பி போன மாதிரி தான் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி மேலே நிறைய கேள்விக்குறிகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் ஃபீல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ராப் கேட்சஸ் விட்டுட்ருக்காங்க. இது மேபி போக போக கொஞ்சம் அப்படியே இதெல்லாம் நோட் பண்ணி பண்ணணும்னா சீசனோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வேக்கப் கால் மாதிரி கிடச்சிருக்கு. போன மேட்ச்சை 155 அதுவே க்ளோஸாக போய் தான் சேஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் ஹை ஸ்கோரிங் இருக்கும்போது டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. வெளியே போகும்போதெல்லாம் மெயினாக பேட்டிங் ட்ரெண்ட் தான் கொடுப்பாங்க. ஐ திங்க் மிச்சம் வரப்போகிற 5 மேட்ச்லையும் 5 மேட்ச் ஜெயிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளே ஆஃப் சான்ஸ் ஹைலி இருக்குது. இதில் 30ஆம் தேதி வேறு மேட்ச் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ராஜஸ்தானில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ராஜஸ்தானில் பிச்சு ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. பட் பிளேயர்ஸ்க்கு அந்த ரெஸ்ட்டு கிடைக்குமா, அது ஒரு கேள்விக்குறி. ராஜஸ்தான் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ரஜத் பட்டிதார் கேப்டன்சி நல்லா இருந்துச்சா, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி நல்லா இருந்துச்சா? மேபி டோனி மற்றும் ஜடேஜா இன்னும் கொஞ்சம் மேலேயாவது வந்துருக்கலாம். அட்லீஸ்ட் நெட் ரன் ரேச்சாவது ஏறி இருக்கும். 50 ரன் வித்தியாசம் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சை தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. 2008க்கு அப்புறம் திருப்பி இன்றைக்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. ரஜத் பட்டிதார் கேப்டன்சியில் நடந்திருக்குது. ஒரு வரலாறு படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மே 3ஆம் தேதி ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி ஜெயிச்சது நினச்சி கீழே என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் போட்டு கொடுப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.